எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இப்போ கட்லெட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் நான் செஞ்சுருக்கேன். வெஜிடேரியன்லையும் சரி, நான் வெஜிடேரியன்லையும் சரி. நான் வெஜிடேரியனில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இது சிக்கன் கட்லெட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் ப்ரெஷர் குக் பண்ணணும். நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ் சிக்கன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கன் துண்டுகளை போடுங்க. கூடவே நறுக்கின உருளைக்கிழங்கு துண்டுகளையும் போடுங்க. குக்கரை மூடி 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கோட தோலை எடுத்துருங்க. சிக்கனை சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்து வச்சுருங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் எடுத்து வச்ச சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிண்டும் போதே கிழங்க கொஞ்சம் மசிச்சிருங்க. வேற பாத்திரத்துக்கு மாற்றி நறுக்கின புதினா, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கட்லெட்ஸ் கலவை ரெடி. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணுங்க. கட்லெட் கலவையை கொஞ்சமாக எடுத்து கட்லெட் ஷேப்பில் தட்டுங்க. அடித்த முட்டை கலவையில் முக்கி பிரெட் தூளில் ரோல் பண்ணுங்க. கட்லெட்ஸை பொரிக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி கட்லெட்ஸை மெதுவாக போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிங்க. கிறிஸ்பி சிக்கன் கட்லெட்ஸ் ரெடியாக இருக்கு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்க. அருமையான நல்ல கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிப் இல்லைன்னா கெச்சப்போட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.